அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஐயனார் முருகன் இருவரில் குறிஞ்சி மலையரசன் சேயோன் யார், மருதக்குன்ற வேந்தன் குமரன் யார் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு என்பது இன்றைய சூழலில் மொழிவழி மாநிலங்கள் பிரிப்பதற்காக வரையறுக்கப்பட்ட நில அடிப்படையில் அமைந்த இன்றைய தமிழ்நாடாக இருந்தாலும், நாம் இங்கே தமிழ்நாடு என குறிப்பிடுவது நமது தமிழ் பாண்டிய அரசர்களும் சேர மன்னர்களும் சோழ வேந்தர்களும் ஆண்டு வந்த மும்மண்டலங்களும் இணைந்த தமிழ் நிலப்பரப்பை ஆகும். இங்கு தொண்டை நாடு என்பது முதலில் சோழ நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அமைந்த மிகவும் தொன்மை வரலாறு கொண்ட நம் தமிழ்நாடானது தெற்கே குமரிக்கண்டம் இருந்தபோதும் இருந்தது, குமரிக்கண்டம் அழிந்தபோதும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதுபோல் வடக்கே இமயமலை அல்லது கைலாயமலை இல்லாத போதும் இருந்தது, இமயமலை தோன்றிய போதும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ஆக வடக்கு தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும், தெற்கு தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும், நிலைமாறா உருமாறா நிலைத்த நிலமாக விளங்குவது நமது தமிழ்நாடு என்பது தனித்த சிறப்பு கொண்டது. இவ்வாறான தனித்துவம் கொண்ட நம் தமிழ் நிலத்தில் பல்வேறு மலைகளும் ஏராளமான குன்றுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் தமிழ் மண்ணில் இயற்கையாக அமைந்த அத்துணை மலைகளிலும் நாம் அன்று முதல் இன்று வரை இறை வழிபாட்டை தொடர்கிறோம். இருந்தாலும் நாம் இன்று ஆய்வு ரீதியாக ஒவ்வொரு மலை உச்சியையும் அணுகி பார்க்கும்போது அனைத்து மலைகளின் மேலும் ஆதிகாலம் தொட்டு ஆசிவக ஐயனார் வழிபாடு நடைபெறுவதை இன்றளவும் நாம் காண முடிகிறது. இடையில் பக்தி இலக்கிய காலம் தலை தோங்கிட, சமய மோதல்கள் நடந்தேறிட, சைவ வைணவ சமயம் எழுச்சி பெற்றிட, தற்போது சைவ வைணவ தெய்வ வழிபாடாக மலை வழிபாடு மாற்றம் கண்டு வருகின்றன. ஒவ்வொரு மலைமேல் தெய்வங்களின் திருப்பெயர்களும் தல வரலாறுகளும் மாற்றம் கண்டு வருகின்றன. தமிழர்களின் ஆசிவக சமய மரபுப்படி மலை உச்சியில் ஐயனார் இருக்கிறார் என்றால் மலை அடிவாரத்தில் கருப்பசாமி இருப்பது மரபு. உதாரணத்திற்கு சபரிமலையில் மேலே ஐயப்பன் அமர்ந்திருக்கிறார் என்றால் 18 படிகளுக்கு கீழே கருப்பசாமி இருக்கிறார். இன்றைக்கும் சபரிமலை செல்வோர் தங்களது மலையேற்றத்தை துவங்குவதற்கு முன் பம்பையில் நீராடி முன்னோரை வணங்கி கருப்பசாமியை கும்பிட்டு செல்வது மரபு. இன்றைக்கு சதுரகிரி சிவன் மலையாக காட்சி தந்தாலும் உண்மையில் இன்றைக்கும் நாம் மலை அடிவாரத்தில் பிளாவடி கருப்பசாமியை வணங்கி மலைமேல் செல்வதுதான் மரபு. இன்று மலைமேல் ஐயனார் வழிபாடு பின்னுக்கு தள்ளப்பட்டு சிவலிங்க வழிபாடு முதன்மையாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மலையிலும் இன்று ஐயனார் தெய்வங்கள் இல்லாது ஆக்கப்பட்டும் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டும்
பெயர் மாற்றம் உருமாற்றம் செய்யப்பட்டும் நமது மக்களுக்குள் மட்டுமல்லாது நமது தெய்வங்களுக்குள்ளும் மதமாற்றம் நடந்து வருகிறது. உண்மையில் நமது மலைகள் தோறும் இருக்கும் தெய்வம் ஐயனார் சாஸ்தா. உண்மையில் நமது குறிஞ்சி நில தெய்வம் ஐயனார் சாஸ்தா. உண்மையில் நமது தொல்காப்பியம் கூறும் சேயோன் மேய மைவரை உலகமும் எனுமிடத்து சேயோன் என்பது ஐயனாரை குறிக்கும் என்பதே சமூக வரலாற்றியல் ரீதியான உண்மை. இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, வரலாறை பேசுபவர்கள் பெரும்பாலும் சேயோன் என்பது முருகனை குறிப்பதாகவே சொல்கிறார்கள். இங்கு தன்விருப்ப திணிப்பை தொடர்ந்து துணிந்து செய்து வருகிறார்கள். நம்மை பொறுத்தவரை மலைகள் தோறும் குடிகொண்ட குறிஞ்சி நில வரலாற்று கடவுள் சேயோன் ஐயனார். அவனது தத்துவத்தில் மலர்ந்த குறிஞ்சி தெய்வம் முருகன். அதுபோல் நமது மருதநில வேந்தனாக, மருதநில குன்றுகள் தோறும் குமரனாக, நமது வரலாற்று கடவுளாக விளங்குபவன் முருகன். அவன் தத்துவத்தில் மலர்ந்த மருத தெய்வமே ஐயனார் சாஸ்தா. ஆக முத்து ஐயன், முருகு ஐயன், முத்து குமர ஐயன் என்றெல்லாம் சொல்லப்படுவது எல்லாம் நம் தமிழ் முன்னோனின் முத்தை, அதன் முருகுதலை, அது குமராகுதலை சொல்லும் உயிர் சீவ மூலத்தை எனும் இச்செய்திகளோடு சரியான இதுபோன்ற கேள்விகளுக்கு விடை தருவோரில் மிக உயர்வான விடை தரும் இருவருக்கு ஆசீவகம் திருவாதீன மடாலயம் சார்பில் பூநூல் அணியா மரபு முறை ஐயனார் சிலை ஒருவருக்கும் முருகன் சிலை ஒருவருக்கும் 1.5 அடி அளவில் கற்சிலை வழங்கப்பட்டு இலவச திருவமர்வு அதாவது பிரதிட்டையும் செய்து தரப்படும் எனும் தகவலுடன் மீண்டும் ஒரு முருகன் பற்றிய பதிவில் சந்திப்போம். நன்றி.